சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவினர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீசார் அங்கு ஈடுபட்டு இருக்கின்றனர்? என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜர் மாளிகையில் அமைந்துள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 8 மணி முதல் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி டாஸ்மாக் தொடர்பான அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்த சோதனையானது 3 நாட்களாக நடைபெற்றது. இந்த சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அதே போன்று அனைத்து இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்ட பிறகு 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜர் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை கூடுதல் ஆணையர் அதே போன்று இணை ஆணையர் துணை ஆணையர் என உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி சுற்று வட்டாரம் முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 360 டிகிரி சுழலக்கூடிய கண்காணிப்பு கேமரா வாகனமும் இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. இதனிடையே அந்தந்த தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் வீட்டிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.